நமோ நாராயணாய சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் மாசம் அப்படின்னாலே ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில பகவான் விஷ்ணு பெருமானே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் இந்த மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிச்சு பெண்கள் எல்லாமே கோலமிட்டுவாங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மார்கழி மாசம் இங்கிலீஷுக்கு 2026 டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை. செவ்வாய்க்கிழமையில தனுசு லக்கணத்துல பிறகுது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குருவோட வீட்டுல இருக்கார். செவ்வாயும் அவரோட இருக்கார். 30ஆம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசியில மகர ராசிக்கு போய் செவ்வாய் உச்சமடைய போறார். புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. அப்ப 10ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம் இருக்கு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கார். 7ஆம் தேதி தனுசுக்கு போறார். அப்ப அந்த நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகமும் செயல்படுது. முக்கியமான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, முழு சுப கிரகமான குரு பகவான் கடகராசியில இருக்கார். உச்சமடைஞ்சு அதிசாரத்துல போனார் இல்லையா. இப்ப 6ஆம் தேதி, மார்கழிக்கு 6ஆம் தேதி வக்கரத்துல பின்னோக்கி வந்து மிதுன ராசியில உட்கார போறார். குரு பகவானோட வக்கர பலன்கள்ங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். சனி பகவான் மீனத்துல இருக்கார். ராகு விஷப்பாம்பு கும்பராசியில இருக்காரு. கேது விஷமற்ற பாம்பு சிம்மராசியில இருக்கு. இதுதான் இந்த மாசத்துக்குண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், வக்கர இயக்கங்கள். இது உங்களோட ராசிக்கு ஒரு புனிதமான கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஜோசியரை நல்லா இருக்குங்கிறீங்க, ஒன்றும் நடந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே இப்படி தான் இந்த ஜோசியக்காரங்க மாதம் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கை அந்த மாதிரி கடந்த காலகட்டத்தில் போயிடுச்சு. பட் நம்ம நல்லா இருக்குன்னா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா சரியில்லை, இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். சும்மா பெருமைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருப்பீங்க, அப்படியே கூரையை பிச்சுட்டு பணம் கொட்ட போது இப்படி சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நம்ம அப்படி சொல்லக்கூடிய நபரும் கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களோட ராசிநாதன் சூரியன் மாத தொடக்கத்தில் 6ஆவது வீட்டில் இருக்கார். இதான் மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது இருக்கும். சுக்கிரனோடையும் சேர்ந்து புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். அப்படிங்கிறதால தொழில், உத்தியோகம் இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பணம் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதிசாரத்தில் கடகராசிக்கு போன குரு இப்போ இந்த மாதத்தில் 6ஆம் தேதி திரும்ப உங்களோட ராசிக்கே வந்துடுவார். தனஸ்தானத்தில் போய் குரு கொஞ்ச நாளைக்கு உச்சம் அடைஞ்சிருந்தார், அது அதிசாரம். ஆனால் இப்போ திரும்ப வந்து சொந்த ராசிக்கே வராரு. அதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ர இயக்கத்தில் வராரு. லேசாக மருத்துவ செலவுகள் கொடுப்பாரு. ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். சொந்த ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். இதை காலைல 8 மணிக்கு ஏஞ்சோமா, குளிச்சோமா, முழுனோமா, புள்ளியோலை பார்த்தோமா, சோத்து தின்னோமா, டியூட்டிக்கு போனோமான்னு இருப்போம். சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்புனோமா, 6:15 மணி வீட்டுக்கு வந்துடலாம், இப்படி ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு ஒரு இடம் மாற்றம். அப்போ விடிய காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். இங்கேருந்து பொட்டியை கட்டிட்டு ஓடணும். ஒரு பஸ் செலவு, ரயில் செலவு, இல்லை பெட்ரோல் செலவு, இப்படி இது தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பை கொடுக்கும். இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நீங்கள் இடமாற்றம் கிடைச்சதால உங்களுக்கு அலைச்சல், உழைப்பு அதிகம், செலவு இதெல்லாம் இருந்தாலும் கூட சம்பள உயர்வு கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் சரி கட்டிக்கலாம். ஆனால் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல சக ஊழியர்கள் இருப்பாங்க, நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க. எப்பாடா சந்தோஷம்டா அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா இருந்த இடத்துல ஒரு அதிகாரி இருப்பான், நொயின்னு உங்களை டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்காது. கொஞ்சம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதனால் வயசான தாயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன காய்ச்சல், ஜுரம்னா கூட அப்பப்போ கொண்டு போய் மருத்துவ செலவுகள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி வீட்லேயே நாங்களே ஏதோ மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிறோம் அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. உரிய மருத்துவரை பார்க்குறது அப்படிங்கிறது தான் நல்லது.
சர்க்கரை, இரத்த அழுத்தம் இந்த மாதிரி உபாதைகள் தாயாருக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சரியாக பரிசோதனை செஞ்சுக்கிங்க, அதுதான் நல்லது. அதுமாரி குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடத்துக்கு பலன் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 5, 7, 9 இந்த வீட்டெல்லாம் குரு பார்ப்பார். அப்போ யாரோட உதவியை நீங்கள் சில இடங்களில் நாடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது பெற்றவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம். ஒரு உதவிக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழல் இருந்தது பார்த்தீங்களா, அந்த உதவி அப்படிங்கிறது இப்போ கிடச்சிரும், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி புது வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும். சில பேர் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, ஒரு இடத்த வச்சுட்டு ஒரு லோன் போடணும், போய் பேங்கில் அலைஞ்சு பார்த்துருப்பீங்க, 4 பேங்க் அலைஞ்சேன், ஒருத்தனும் தர மாட்டேன்ட்டான். இப்போ தேடிக்கிட்டு வரும், யாரோ ஒரு வங்கி அதிகாரி மூலமாக உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதுமாதிரி மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறார். 5க்கும் 12க்கும் அதிபதி சுக்கிரன் 7வது வீட்டுக்கு போகிறார். அப்படிங்கிறப்ப மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மனைவி படிச்சிருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, முன்னாடிலாம் வேலை கிடச்சிது, அப்போ நான் வேண்டான்ட்டேன், இப்போ குடும்பம் இருக்கிற கஷ்டத்துக்கு வேலைக்கு போனால் தான் நடத்த முடியும் போல இருக்குது, ஆனால் இப்போ ஒன்றும் சரியாக வேலை அமையலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே வேலை கிடைக்கும். மனைவிக்கு ஒரு உதிரி வருமானம் வீட்டுக்கு வருது. நம்ம 10 ரூபா சம்பாதிச்சோம், ஏதோ அவங்க 5 ரூபா சம்பாதிச்சாலும் 10ஓட 5 போட்டால் பாஞ்சு, 10 செலவானாலும் 5 மிச்சம், ஏதோ குடும்பத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற கதைக்கே வந்துடுவீங்க. அதுமாரி இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார். 30ஆம் தேதி தான் அவர் அஷ்டமத்துக்கு போகிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ 7வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு மனைவி வழியில் சிலருக்கு சொத்து சேர்க்கையை கொடுப்பார். இல்லைன்னா தாய் வழியில் கூட சிலருக்கு சொத்து வரும். தாய் சொத்து தாய் மாமன் பிரித்து கொடுக்கலாம், மனைவி வழியில் சொத்து கிடைக்கும், பாகம் பிரிவிப்பாங்க. ஏதோ சரி சொத்து கொடுக்குற பழக்கல்லப்பா, என் பிள்ளைக்கு இன்னொரு 10 பவுனை கொடுங்கப்பா, ஏதோ என் பிள்ளைகளுக்கு கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்படாமல் பார்த்துங்கப்பா அப்படிங்கிற மாரி மனைவி வழியில் சிலருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுமாரி மனைவிக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் தொழில் நிறுவனமே வச்சுருந்தாலும் சரி, ஒரு கடை வச்சுருக்கேன், சரியாக வியாபாரம் போல வரல அப்படின்னாலும் காலையில் கடையை திறந்துட்டு மனைவி கையால் ஒரு தீபம் ஏற்ற சொல்லிவிட்டு அவங்கள ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வியாபாரத்தை அவங்கள பண்ண சொல்லிவிட்டு கல்லாப்பட்டியில் அவங்கள உட்கார சொல்லிவிட்டு அப்படி வியாபாரத்தை தொடங்குங்க. நல்லாயிருக்கும் வியாபாரம். போன வாடிக்கையாளர்கள்லாம் கூட திரும்ப வருவாங்க. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கூட இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு சிங்கப்பூர் போகணும், துபாய் போகணும், மலேசியா போகணும், மச்சான் ஒருத்தன் விசா அனுப்புகிறான், மாமா ஒருத்தன் அனுப்புகிறான், கூட்டாளி ஒருத்தன் அனுப்புகிறான், அண்ணன் ஒருத்தன் அனுப்புகிறான், தம்பி ஒருத்தன் அனுப்புகிறான்னாலும் விசா கிடச்சி வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். இதுமாதிரி மார்கழி 10 தனுசு ராசிக்கு ராசிநாதன் புதன் போயிடுவார். உங்களுக்கும் ராசிக்கும் 4வது வீட்டுக்கும் அவர் அதிபதி. அவர் உங்களோட ராசியவே பார்ப்பார். சப்தமஸ்தானமான 7வது வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ராசியை பார்க்குறார். அப்படிங்கிறப்ப எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் நல்லா தான் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. மார்கழி 27 தேதி தான் அவர் மகரத்துக்கு போகிறார். புதன் அங்கே போகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகமான புதன் அஷ்டமத்துக்கு போகிறார். அப்படிங்கிறது இப்போ பலன்களை அள்ளி கொடுப்பார். இந்த வகையிலே உங்களுக்கு நன்மை தான். கடந்த மாதங்கள் மாதிரி இல்லாமல் இந்த மார்கழியில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.